நானும் குணாவும் ஒரிசா தலைநகரம் புவனேஸ்வரில் இருக்கோம். பீகாருக்கு போயிட்டு இருக்கோம். பீகாரில் வர அக்டோபரில் எலெக்ஷன் நடக்க போது இவிஎம் பிரச்சனை நம்ம ரொம்ப தீவிரமாக்கணும். இவிஎம்ல எலெக்ஷன் நடக்கக்கூடாது, வாக்குச்சீட்டு முறையில் நியாயமா தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறது வலியுறுத்தி அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் போராடி ஆகணும். அங்க ஆர்ஜேடி, காங்கிரஸ், அதே மாதிரி சிபிஐ, சிபிஎம், சிபிஐ, எம்எல்ஏ மாதிரியான முக்கிய எதிர்கட்சி தலைவர்கள் நேரடியாக போய் சந்திக்க போறோம். சந்திச்சு இவிஎம் பிரச்சனை கையில் எடுங்க. ஏன்னா பிஜேபி எப்படியாச்சும் இங்க இப்ப நிதிஷ்குமார் கூட்டணியில பிஜேபி அரசாங்கம் அங்க இருந்துட்டு இருக்காங்க. நேரடியா பிஜேபி அரசாங்கம் அங்க எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும், முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சரா இருக்கணுங்கிற அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் மோடி பகல்காம்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. காஷ்மீருக்கு போகல, அவரு அங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கல, நேரடியா பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. அப்ப எந்த அளவுக்கு இவிஎம்ல ஃப்ராட் தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம். ஏன்னா 2020 நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவுல ஃப்ராட் தனம், இவிஎம் ஃப்ராட் தனம் தான். அதே மாதிரி 2024 நம்ம எல்லாருக்குமே தெரியும், 40ல 30 சீட் ஜெயிச்சோம்னு சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க என்ன சூழல் அப்படின்னா, நிதிஷ்குமார் பிஜேபியோட கூட்டணி வச்சனால மிகப்பெரிய அளவுல நிதிஷ்குமாருக்கு ரொம்ப எதிர்ப்பு. ஏற்கனவே 20 வருஷத்துக்கு மேல நிதிஷ்குமார் ஆட்சி, அதோட பிஜேபி கூட கூட்டணி வச்சனால மக்கள் ஃபுல்லாவே பெண்கள்ல இருந்து எல்லாருமே நிதிஷ்குமாருக்கு எதிராக ஃபுல்லா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிஜேபி எங்க ஓட்டு கேட்டு போனாலும் மக்கள் ஓட ஓட துரத்துனாங்க பீகார்ல. बीजेपी मुर्दाबाद, बीजेपी मुर्दाबाद, मुर्दाबाद, बीजेपी मुर्दाबाद, अमित शाह मुर्दाबाद, 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 अमित शाह मुर्दाबाद, मुर्दाबाद, अमित शाह मुर्दाबाद, नाती भागो, बीजेपी मुर्दाबाद, बीजेपी मुर्दाबाद, बीजेपी मुर्दाबाद, सब बोलो, दलित भाई सब बोलो, एससी एसटी ओबीसी एकता जिंदाबाद, जिंदाबाद, एससी एसटी ओबीसी जिंदाबाद, जिंदाबाद, जय भीम, जय भीम. அதே எலெக்ஷனுக்கு முன்னாடி 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா 40ல 30 சீட் ஜெயிச்சு நிதிஷ்குமாரோட சப்போர்ட்டோட தான் இன்னைக்கு மத்தியில பிஜேபி ஆட்சி இருக்கு. அந்த அளவுக்கு பீகார் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாநிலம். அந்த மாநிலத்துல கண்டிப்பா இவிஎம் எதிரான பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வந்துச்சு அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களையும் வெஸ்ட் பெங்கால்ல, தமிழ்நாட்டுல இது மாதிரி அடுத்தடுத்து தேர்தல்கள் நடக்க போது, யூபில நடக்க போது அங்க இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் பீகார் அங்க போய் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். அங்க ஒரு முக்கியமான பிரச்சாரத்தை முன்னெடுக்க போற எதிர்கட்சி தலைவர்களை சந்திச்சுட்டு இவிஎம்ல எலெக்ஷன் நடத்தக்கூடாது, வாக்குச்சீட்டா நியாயமா தேர்தல் நடத்தணும். கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணிருக்கக்கூடிய 25 லட்சம் கோடி கடனை வசூல் பண்ணி அதுல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கு, அந்தந்த மாநில இளைஞர்களுக்கு அங்கங்க வேலை வாய்ப்பு உருவாக்கு. ஃபுல்லா இளைஞர்கள் மாநிலமா நாடு நாடா வேலை தேடி அலையக்கூடிய சூழ்நிலை தான். அது நாடு ஃபுல்லாவே தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அதான் சூழ்நிலை, நாடு பூரா உள்ள இளைஞர்களுக்கு அதான் சூழ்நிலை. முக்கியமா பீகார் இளைஞர்கள் ஃபுல்லா எல்லா பக்கமும் இந்தியா பூரா மாநிலமா சுத்திட்டு இருக்காங்க. எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது பீகார்ல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. அதனால அங்க போய் இந்த 2 கோரிக்கையை முன் வச்சு மக்கள்கிட்ட ஃபுல்லா பிரச்சாரம் பண்ண போறோம். அதுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்கள்ட்ட கேட்க போறோம். கட் பண்ணி தான் ட்ரெயின் போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரைட் ட்ரெயின் கிடைக்கல. மதுரையில இருந்து சென்னை வந்தோம். அதுக்கடுத்து சென்னையில இருந்து விஜயவாடா ஆந்திரா வந்தோம். விஜயவாடால இருந்து இன்னொரு இடத்தோம், ஆந்திர பிரதேஷ்ல விசாகப்பட்டினம் இன்னொரு இடத்துக்கு போனோம். அடுத்து அங்க இருந்து புவனேஸ்வர் ட்ரெயின் இங்க வந்திருக்கோம். இங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் அடுத்து ஹவுரா ஸ்டேஷன் போறோம். இன்னைக்கு நைட் ஹவுரால இருந்து கிளம்பி நாளைக்கு காலைல பாட்னா போய் சேர போறோம். எந்த ட்ரெயின் கிடைக்குதோ அன்ரிசர்வ்டோ இல்ல சிட்டிங்கோ ஸ்லீப்பரோ என்ன கிடைக்குதோ அது மாதிரி வந்துட்டு இருக்கோம். இது கண்டிப்பா இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஆகணும். ஏன்னா பிஜேபி மத்தியில ஆட்சியில தொடர விட்டோம் அப்படின்னா ஃபுல்லா மக்களை பிரிவினைங்கிற பேர்ல மக்களை ஃபுல்லா காலி பண்ணிடுவானுங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டிங்கிற பேர்ல ஃபுல்லா மக்களை கொள்ளையடிக்கிறது, அம்பானி அதானியை மட்டும் வளர்க்குற வேலையை பாக்குறது, இருக்கிற எல்லா தொழில்களையும் காலி பண்றது, எல்லா வேலை வாய்ப்புகளையும் காலி பண்றது, இதான் இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இவிஎம் காலி பண்ணி ஆகணும். பிஜேபி ஆட்சியில இருந்து வீழ்த்தணும் அப்படின்னா இவிஎம் காலி பண்ணணும். இந்த பிரச்சாரத்தை தான் பீகார்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தொடங்க போறோம். மக்கள் இதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும்.